இந்த வாரம் ஒரு வாசகர் பகுதியில் வாசகர் கேட்டிருக்காரு. இது வரைக்கும் என்னோட நட்சத்திரம் வந்து உத்திராடம் 1ஆம் பாதம், அதாவது தனுசு ராசி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு ஜோதிடர் இப்போ தான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திருக்கணித பிரகாரம் உங்களுக்கு நட்சத்திரம் பூராடம் 4ஆம் பாதம் தனுசு ராசி தான், ஆனால் நட்சத்திரம் பூராடம் 4ஆம் பாதம்னு சொல்கிறாரு. இதில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காரு. பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை முதல்ல சந்தின்னு சொல்லுவோம். இது வந்து நட்சத்திர சந்தி, அதாவது அந்த ஒரு நட்சத்திர பாதத்துக்கும் இன்னொரு நட்சத்திர பாதத்துக்கும் இடைப்பட்ட ஒரு நுணுக்கமான கணித நேரத்தில் அந்த ஜனனம் நடந்திருக்கும். அப்போது இந்த வித்தியாசம் வந்து வரக்கூடும். இது எதில் வரக்கூடும் அப்படின்னா பஞ்சாங்க அடிப்படையில் வித்தியாசம் வரக்கூடும். பொதுவாக இது வாக்கிய பஞ்சாங்கப்படியோ அல்லது 28ஆம் நம்பர் பாம்பு பஞ்சாங்கப்படியோ இதை குழந்தை பிறந்தப்போ கணிச்சிருப்பாங்க. அப்போ கணிச்சப்போ அவங்களுக்கு உத்திராடம் 1ஆம் பாதம் வந்திருக்கும். ஆனால் இப்போ இவர் இந்த ஜோசிய திருக்கணித முறையில் கணிக்கும் போது அப்போ அவருக்கு பூராடம் 4ஆம் பாதம் வருது. அதனால இந்த நட்சத்திர சந்தி ஏற்படுது. பொதுவாக திருக்கணித முறையில் மனிதனுடைய ஜனனகால ஜாதகம் கணிக்கப்படணும். வாக்கிய பஞ்சாங்கம் வந்து கோவில் மற்றும் பொது நிகழ்வுகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து பயன்படுத்தணுமே தவிர மனிதனுடைய ஜாதகத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது சொல்லப்படுகிற ஒன்று. ஆனால் நடைமுறையில் இதை நிறைய பேர் ஏற்றுக்கிறது இல்லை. அவங்க பாரம்பரிய ஜோதிட வழியாக அவங்க வாக்கிய பஞ்சாங்கமே பயன்படுத்தியோ இல்லை அசல் பாம்பு பஞ்சாங்கம் பயன்படுத்தியோ அதையே தான் மனிதர்களுக்கும் கணிக்கிறாங்க. அதனால தான் இந்த விஷயம் வந்து குழப்பங்கள் வருது. இது திருமண பொருத்தம் பார்க்கும்போது வரனுக்கோ வதுவுக்கோ இந்த பஞ்சாங்கம் வரும்போது அந்த நட்சத்திரம் மாறும். அதனால் சில பேர் இதை எடுத்து சொல்ல மாட்டாங்க. அப்போ அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதை உணர்ந்துக்கணும். இதுதான் இந்த வித்தியாசம் ஏற்படுறதுக்கான காரணம்.